Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasul. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa natubu ilayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சட்டங்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அனைத்தையும் நாம் கவர் பண்ண முடியாது இந்த குறுகிய காலத்துல. குறிப்பா சொத்துரிமை சட்டம் என்ன சொல்லுது, அதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மார்க்கத்துக்கும் நாம் செய்வதற்கும் சம்மந்தம் இருக்கா? அறவே இல்லை. பெரும்பாலான வீடுகளில் அறவே மார்க்க சட்டம் அமலிலே இல்லை. இதற்கு காரணம் என்ன? சூறால் பாத்தியா அல்லது சூறாவுடைய அர்த்தம் தெரியாதவங்க நம்ம என்ன பண்றோம்? மார்க்க சட்டத்தை நம்ம கையில் எடுத்துட்டு நம்ம மன இச்சையின் படி என்ன பண்றோம்? வாழ்றோம். பல விஷயங்கள்ல அதுல சொத்து விஷயத்துல நம்ம மன இச்சை தான் பெரும்பாலும் மேலோங்கி இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இது சுன்னத்து ஜமாத்து ஆளுகளா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்து ஆளுகளா இருக்கட்டும், அல்லது தப்லீக் ஜமாத்து ஆளுகளா இருக்கட்டும், யாருமே என்ன பண்றது இல்ல. பெரும்பாலும் மார்க்கம் அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல. எனக்கு ஒரு புள்ள பிடிச்சா அதை செஞ்சுக்கிறது. ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க ஓப்பன் எனிமி, ஓப்பன் அட்வர்சரி, பகிரங்கமான எதிரியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆன் சூரத்துல் மாஇதால சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். திருமறை குர்ஆன் சூரத்துல் மாஇதா 3வது வசனத்துல சொல்லிட்டு, வ அத்மன்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் என்ன ரதீது லக்கும், நான் திருப்தி கொண்டேன். அப்ப இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுவது. நம்ம கட்டுப்படுறோமா என்றால் இல்ல. அதுதான் நிதர்சனம். அதே போன்று
சூரத்துல் அஹ்ஸாப் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகுன லஹுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு கட்டளையிட்டு விட்டால், சட்டம் போட்டு விட்டால், மூமின்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தங்களுடைய அபிப்பிராயத்திற்கு இங்க இடமில்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ நிச்சயமாக பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று. இது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா மார்க்கம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன கற்றுக் கொடுக்குது? ஒரு ஆள் அநியாயமாக உங்கள் சொத்தை அபகரிக்க நினைத்தால், குறிப்பா யார் சொத்தை அபகரிப்பாங்க? என்னுடைய சொத்தை, உங்க சொத்தை டொனால்ட் ட்ரம்ப் அபகரிப்பாரு கிடையாது. சொந்த மன்னர்களா இருக்கு, அண்டை வீடா இருக்கு, பக்கத்தில் உள்ள நிலம் இருப்பாங்க. பெரும்பாலும் வந்தா சொந்தக்காரங்க தான் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்னன்னு, பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டியே, அல்லது சட்ட நடவடிக்கை எடுத்துட்டியே, கூட பிறந்தவர்களே எடுத்துட்டியேன்னு நீ முதல்ல கரெக்டா மார்க்கத்தை பேணுனா அவங்க அந்த நடவடிக்கை எடுப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. என்ன? சுனன் அன்-நசாயி 4081வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரஜுலு யாத்தினி ஃபயுரீது மாலி. என்னிடம் இருந்து என் செல்வத்தை அபகரிக்க ஒருத்தர் நாடுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால நக்கிரு பில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லு. அப்ப அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, கால ஃபஇல்லம் யத்தக்க, அல்லாஹ்வை அஞ்சவில்லை என்றால் என்ன செய்வது? இரண்டாவது ஸ்டெப் என்ன? ஃபஸ்தைன் அலைஹி மின் ஹவுலக மினல் முஸ்லிமீன், முஸ்லிமீன் முஸ்லிம்களாகிய அவர்களிடம் போய் நீ முறையிட்டு ஜமாத்துக்கு போகிறாங்க. அப்ப நமக்கு ஒரு அநீதம் நடந்தா எங்க போகணும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நினைவூட்டணும். இரண்டாவது ஜமாத்துக்கு போக சொல்லுது. ஜமாத்துக்கு போனா என்ன பேச்சு வரும்? இப்படி குடும்பத்தை ஜமாத்துக்கு எழுதிட்டே வாங்க, இதைத்தான் மார்க்க செய்ய சொல்லுது. அடுத்து என்ன வருது? கால ஃபஇல்லம் யகுன் ஹவுலி அஹதுன் மினல் முஸ்லிமீன், ஒரு முஸ்லிமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜமாத் அவங்க வேலையை செய்யலைன்னு வைங்க, அந்த ஜமாத் முஸ்லிமே கிடையாது. ஏன்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் தான் முஸ்லீம். சும்மா பெயர் தங்கியா நம்ம இருந்தா முஸ்லீம் ஆகிட மாட்டோம். அப்ப முஸ்லிம்கள் இல்லைன்னா என்ன செய்யறது? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு கொடுக்குறாங்க. ஃபஸ்தைன் அலைஹி சுல்தான், அதாரிட்டி, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. உன்னுடைய சொத்தை ஒருத்தன் எடுத்துட்டானா, இப்ப அவர் என்ன சொல்றாரு? காலப்பையின் நவா சுல்தான் அன்னி, அந்த அதிகாரம் படைத்தவங்க ரொம்ப தொலைவில் இருந்தால், அல்லது என்னால் அப்ரோச் பண்ண முடியல, என்னால் அவர்களை அணுக முடியவில்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா, காத்தில் தூன மாலக் ஹத்தா யகூன மின் ஷுஹதாஇல் ஆகிரா அவ் தம்னா மாலக். சண்டை இடுகிறார், போரிடு, எதுவரையும்? நீ ஆகிரத்துல சுகதா, உயிர் தியாகி ஆகும் வரை அவர்களிடம் சண்டையிடு, அல்லது உன்னுடைய செல்வத்தை பாதுகாரு. இதுதான் நம்ம மார்க்கம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா நம்மள என்ன, இஷ்டத்துக்கு பிரிப்போம், இஷ்டத்துக்கு செய்வோம். ஆனா என்ன, கம்ப்ளைண்ட் பண்ணா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற? எமோஷனல் பிளாக்மெயில். நம்ம கரெக்டா நடந்தா அல்லாஹ்வும் தூதரும் காட்டியபடி நாம் சொத்து விஷயங்கள் சட்டங்களை பேணினால் ஏன் பஞ்சாயத்துக்கு போக போறாங்க? ஏன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க போறாங்க? அப்ப காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வும் தூதரும் காட்டிய வழியை பின்பற்றுவது இல்லை. சொத்து விஷயத்துல 99% கூட சொல்லலாம், யாருமே என்ன பண்றது இல்ல, மார்க்கத்தை பேணுவதே இல்லை. இணை வைத்து மரணித்தால் அல்லாஹ் நரகில் போட்டு விடுவான், நிரந்தர நரகம், அவங்களை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்றான் உண்மை. சொத்து விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? சொத்து விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ
யுசிருக்கும் நாரா. யாரு அல்லாஹ்வும் தூதரும் காட்டியபடி சொத்தை பிரிக்கவில்லையோ, சொத்தை உரியவருக்கு கொடுக்கவில்லையோ, யுசிருக்கும் நரகில் தூக்குவான்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் கிடையாது. காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். திருக்குறான்ல சூரத்துல் அன்பியா அல்லாஹ் சொல்றான், வலையும் மஸ்ஸத்தும் நஃப்கத்துன் மின் அஸாபி ரப்பிக லயகூலுன்ன யா வைலனா இன்னா குன்னா வாலிமீன். விஃப்னு சொல்லுவாங்க. மஸ்ஸத்தும் நஃப்கத்துன்னா அந்த நெருப்புடைய ஜுவாலை லேசா ஃபூல், அந்த ஜுவாலை ஊதினால் மனிதன் விதற்றுவானா. என்னன்னு யா வைலனா இன்னா குன்னா வாலிமீன். கொஞ்ச நேரம் அந்த லேசா ஃபூங்குற காத்து, அந்த நரகத்துக்கு காத்து நம்மளால தாங்க முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், காலிதீன ஃபீஹா, நரகத்தில். அதே போல அதுக்கு முந்தின வசனம் அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு சொத்து விஷயத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்க பேசுறீங்களோ, யுத்ஸிலுல் ஜன்னah காலிதீன ஃபீஹா. சுப்ஹானல்லாஹ். ஆனா நம்ம என்ன பண்றோம், மிகவும் புறக்கணிக்கப்பட்டு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது என்ன எப்படி நடக்குது அப்படின்னா, தாயார் அம்ரா பின்து ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நோமானுடைய தகப்பனார் அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பல அறிவிப்புகள் வருது. அப்ப கொடுக்க சொன்ன அந்த தாயார் என்ன சொல்றாங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நீங்க சாட்சியாக்கணும். அப்ப அவர் போறாரு, மகன் யா ரசூலல்லாஹ் இஷ்ஹது அன்னி கது நஹல்த நுஅமான கதா வ கதா மின் மாலி. என்னுடைய செல்வத்திலிருந்து நுஅமானுக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிந்தவராக இருக்கிறதுனால கேட்கிறாங்க, ஃபகால அக்குள்ள பனீக கது நஹல்த மிஸ்லுமா நஹல்த நுஅமான். நுஅமானுக்கு கொடுத்தது போன்று உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தியா கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, காலதா, நான் கொடுக்கல. கால ஃபஅஷ்ஹிது அலா ஹாதா கைரி, இந்த அநியாயத்திற்கு சாட்சியாக பேராளுக்கு கொடு. பாருங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த அநியாயத்துக்கு என்னைய சாட்சியாக கூடாது, பேராளுக்கு கொடு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அநியாயத்துக்கு துணையே போறோம். அதுவும் இல்லாம தெரிஞ்சோ தெரியாமலோ, மார்க்கம் தெரியாமல் என்ன பண்றது, மார்க்கத்தை சொல்றது. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? பெரிய பெரிய ஆளுங்கள், உண்மையான ஆளுங்கள் தெரியலன்னு அல்லாஹ் மகாராம். ஆனா நம்ம என்ன பண்றது, கெஸ்வர்க், யூகத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம். 2 பிள்ளைக்கு கொடுக்கலாம், ஒரு பிள்ளைக்கு கொடுக்கலாம். ஆனா இங்க என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறால பாருன்னு என்ன பண்றாங்க, இறை அச்சத்தில் வேறால பாருன்னு சொல்லி அதோட நிக்கல. சும்ம கால ஐயஸ்ஸருக ஐயகுன இலைக ஃபில் பிர்ரி சவா. உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் உங்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஏன்னா ஒரு மகனுக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளைங்க எல்லாருமே உங்கள்ட்ட நல்ல முறையில ரைட்டியஸ்னஸ், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்க விரும்புகிறீங்களா கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, காலபலா, ஆமா யாரும் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, காலா ஃபலா இலன். அப்ப இந்த அநியாயம் செய்யாதீங்க. பிள்ளைகளுக்கு நீங்க அநியாயம் செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் உங்களிடம் என்ன நல்ல முறையில் நடக்க மாட்டாங்க. யார் சொல்றா, நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம் 1623, சுனன் இப்னு மாஜா 2375, இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு. நான் ஒரே 2 ரெஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் புகாரி 2587ல கடைசி வார்த்தைகள் மாறுது. என்னது, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ் எஞ்சி கொள்ளுங்கள். நூமான் அவங்க காப்பனாருக்கு சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில் நீதமாக நடங்கள் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபரஜஅ ஃபரத்த அதியத,
ரத்துனா உங்களுக்கு தெரியும், தமிழ் வார்த்தை. அந்த பவரை ரத்து பண்ணிடு. இங்க அரபு வரக்கூடிய என்ன வருது? ரத்த ரிட்டர்ன் கேன்சல் பண்ணுங்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு நீங்க அநியாயமா உங்கள்கிட்ட 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கலாம், 10 பிள்ளை இருக்கலாம், ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மார்க்க தீர்ப்பு என்ன? எல்லாருக்கும் கொடுக்க முடியலையா, ரத்து பண்ணும். இது யாரு? நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் செய்யறது இல்லை. அநியாயத்துக்கு அநியாயம் செய்யறோம். செய்யலாமா மார்க்கத்துல? செய்யக்கூடாது. சரி, இது மட்டுமா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு சிலர் என்ன பண்றாங்க? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் நடக்கிறத பாரு. உயிரோடு இருக்கிறப்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. நடந்ததற்கு தீர்வு என்ன? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரத் அன்-நஹல் 119வது வசனம். சும்ம இன்ன ரப்பக அல்லதீன அமிலு ஸூஇ பிஜஹாலா. ஒருத்தன் ஜஹாலத் அறியாமையில் தீமையை இழைத்துவிட்டு சும்ம தாபு அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டு என்ன பண்றான்? மின் பாதி தாலிக அஸ்லஹு, செஞ்ச தவற திருத்தணும். செஞ்ச தவறு அப்படியே இருக்குது, நடந்து முடிஞ்சிருச்சுன்னு போனீங்கன்னு வைங்க, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஏன்னா உயிரோட இருக்கிறீங்கல்ல, தெரியாம நம்ம செஞ்சுட்டு மரணிச்சிட்டோம்னா வேற, தெரியுது தவறுன்னு, ஆனா நடந்தது நடந்தவையா இருக்கட்டும்னா நம்ம மார்க்கம் சொல்லி கொடுக்குது திருக்குர்ஆன். சூரத் அன்-நஹல் 119வது வசனம் கோட் பண்ணுது. எப்படி? அப்படி நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா மின் பாதி பாதிஹா லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் கருணை மிக்கவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இது மட்டும் அல்லாம ஒரு மனிதர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் சதகா செய்யணும், எந்த சதகா சிறந்தது கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு பொருளின் மீது ஆசை இருக்கிறப்பையும் வறுமைக்கு பயந்து இருக்கிறப்பையும், எங்க நம்ம செலவு செஞ்சா வறுமை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறப்பையும், நீண்ட ஆயுளை விரும்புகிற அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும்? சதகா செய்ய சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குல்து, எந்த நேரத்தில் மனுஷன் சொல்றானா, ஹத்தா இதா பலகத்தின் நஃப்ஸ ஹாஹுனா, தொண்டை குழியை அடைக்கிற, அதாவது மரணம் நெருங்கும் நேரத்தில் மாலினி ஃபுலான் வ மாலினி ஃபுலான், என்னுடைய செல்வம் இன்னாருக்கு, என்னுடைய செல்வம் இன்னாருக்கு என்னது? தொண்டை குழியை நீ அடைக்கும் போது சொல்றியே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹுவ லஹும் வயின் கரீம், நீ வெறுத்த போதிலும் என்னது? வாரிசுக்கு போயிடும். மனிதன் இறந்ததற்கு பிறகுதான் வாரிசு சட்டம். இது யாரு? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எத்தனை முறை சொல்றான்னு பாருங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 4 வசனம் படிங்க. சொத்துரிமை சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு, பெரும்பாலான சொத்துரிமை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிக்கலான விஷயங்கள் வேண்டாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்களும் மார்க்க அறிஞர்களாக ஏன் ஆகணும்? குறைந்தபட்சம் உங்க வீட்டுல நீங்க கரெக்டா நீளமா நடக்கணும்ல. அடுத்தவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்றதைனாலும் உங்க வீட்டுல நீங்க தவறு இழைச்சீங்கன்னு நீங்க கிடுக்கி பிடி பிடிச்சிருவாங்க. ஹாலிதீன பியாங்கிறான், நரக நெருப்புல தூக்கி போட்டு என்ன நிரந்தரமாக தங்குவீங்க. திருக்குர்ஆன்ல 4 வசனம். சூரத் அன்-நிசா 4வது சூரா 7வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், கடைசியா 176வது வசனம். இந்த 4 வசனத்துல ஆய்வு செஞ்சு பார்த்தா அல்லாஹ் என்ன தெரியுமா யூஸ் பண்றான்? தரக்க, போய் படிச்சு பாருங்க. தரக்க, தரக்குன, தரத்தும், ஆண்பால் விட்டு சென்றதற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு பெண்பால் அவள் மரணித்ததற்கு பிறகு, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? வாரிசுரிமை பத்தி சொல்றப்ப ஒரு தடவை இல்லைங்க. நம்ம ஒரு ஆட்டை ஒரு சாவியை மறந்துடாதுன்னு சொன்னோம்னா ஒரு தடவை சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான சாவி வைங்க, அது கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற சாவின்னு என்ன சொல்லுவோம்? பத்திரம் பத்திரம் பத்திரம்னு பலமுறை சொல்லுவோங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த 4 வசனத்துல நீங்க போனீங்கன்னா என்னங்க 10 முறை அல்லாஹ் என்ன பண்றான்? தரக்க, தரக்குன, தரக்கும். ஆனா நம்ம உயிருடன் இருக்கிறப்ப என்ன பண்றோம்? சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அடிப்படி சண்டை, அல்லது தாய் தகப்பனை தூக்கி ரோட்ல எறிகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் போட்ட சட்டம் நிச்சயமா என்னது?
நீளமான சட்டம். அதை நம்ம பின்பற்றாதின் விளைவு என்ன ஆகுது? நம்ம நினைக்கிறோம் உள்ளே அடிச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாது, நம்ம பிரிப்போம்னு நம்ம இஷ்டத்துக்கு பிரிச்சுட்டு கடைசியில் என்ன ஆகுது? அதுவே பெரும் பஞ்சாயத்து ஆகிறது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் மாற்ற முயல்கிறீர்களோ உங்கள் வாழ்வில் மன நிம்மதி ஏற்பட்டுவிடும், பிரச்சனைகள் வரும். அதே அல்லாஹ்வுடைய சட்டத்தை தேடுறீங்க, உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கேட்கிறோமா? எத்தனை பேர் இது நான் வந்து இது பண்ண போறேன், சொத்து பிரிக்க போறேன், மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்கிறோமா? கிடையாது. ஏன் சொத்து நான் பிரிப்பேன், அப்படியா மார்க்கம் சொல்லுது? ஏன் சொத்து நான் பிரிப்பேன் நான் சொல்றது கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் சூரத்துல் நிசா 7வது வசனம், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்க அல் வாலிதானி வல் அக்ரபு, பெற்றோர் விட்டு செல்லும் சொத்தில் அல்லது நெருங்கிய உறவினர்கள் விட்டு செல்லும் சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு. வலி நிசாயி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபு, பெண்கள் அவர்களுக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதில் குறிப்பிட்ட பங்குண்டு சொல்லிட்டு மிம்மா கல்லமின்ஹு அவ் கஃபூர், கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஒரு பவுன் விட்டுட்டு போறாங்கன்னு வைங்க பெற்றோர்கள். 5 பிள்ளை இருந்தாலும் அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்? கல்லமின்ஹு அவ் கஃபூர் நஸீபம் மஃப்ரூதா. நம்ம ஃபர்து நசீபன்னா போஷன், விதிக்கப்பட்ட பாகம். மஃப்ரூதா அல்லாஹ்வால் கட்டளை இடப்பட்ட, அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட பாகம் உண்டு என்று 7வது வசனத்துல சொல்லிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் 11வது வசனத்துல போய் பார்த்தீங்கன்னா, யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹத்தின் உன்சையின். அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான், ஆணுக்கு 2 பங்கு. இது பெரும்பாலான உங்களுக்கு தெரியும். ஆணுக்கு 2 பங்கு, பெண்களை விட இது ஒண்ணுதான் பெரும்பாலும் தெரியும். சொல்லிட்டு ஃபஇல்லம் யகுல்லஹுன்ன ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக இத்னத்தைன் ஃபலஹுன்ன சுல்ஸா மா தரக் புடிச்சுக்கிறது. 2க்கு மேற்பட்ட வெறும் பெண் மக்கள் மட்டும் ஒரு வீட்டில் இருந்தால், 2, 3, 4, 5, 10 பெண் மக்கள் இருந்தால் அல்லாஹ் விதிச்ச சட்டம் என்ன தெரியுமா? 3/2 பங்கு, 66.66%. அதாவது 100 ரூபாய் விட்டுட்டு போனா 66 ரூபாய் 66 காசு தான். லட்சம் ரூபாய் விட்டுட்டு போனா 66,666 ரூபாய் அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இஷ்டத்துக்கு பண்றோம். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வயின் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ், ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கு, மகன் கிடையாது. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வாரிசு சட்டம்? பாதி சொத்து, நிஸ்புங்க பாதி. இதுவும் என்ன? பெற்றோர் மரணித்ததுக்கு பிறகு இருக்கிறவங்க நீங்க கொடுக்கக்கூடாது. ஏன்னா திருக்குறள்ல 10 முறை சொல்றது என்னது? கரக்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டமும் தெரியாது. வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும் சுதுஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? 1/6 பங்கு இறக்கிறது, பெண்ணா இருக்கட்டும் அல்லது ஆணா இருக்கட்டும். 1/6 பங்கு தாய்க்கு, 1/6 பங்கு தகப்பனுக்கு, 1/6 பங்கு மார்க்கம் கொடுக்க சொல்லுது. பொம்பளை பிள்ளை இறந்தா அவங்களுக்கு அம்மாவும் பாப்பாவும் இருந்தால் 1/6 பங்கு, 1/6 பங்கு. அதே போன்று ஆண் இறந்தாலும் 1/6 பங்கு, 1/6 பங்குன்னு அல்லாஹ் எங்க குர்ஆன்ல சட்டம் போட்டிருக்கிறான். இப்போ ஒரு ஆண் மகன் இருக்கிறான், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறான், மனைவி பேர்ல சொத்து வாங்கிடுறான். இப்ப அந்த ஆண் மகன் மரணித்து விட்டால் சொத்து பொண்டாட்டி பேர்ல இருக்குன்னு வைங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் தான் சம்பாதிக்கிறார். அவரை வளர்த்து வாலிபம் பண்ணது யாரு? தாய் தகப்பன். தாய் தகப்பனை நிர்கதியா விடுறதுக்கு மார்க்கம் சொல்லல. 1/6 பங்கு 2 பேருக்கு கொடுக்க சொல்றான். இப்ப மனைவி பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, நம்ம மரணிச்சிடுறோம். மருமக உங்க அம்மா அப்பாவுக்கு 1/6 பங்கு, 1/6 பங்கு கொடுப்பாங்க. 16.66 2 சேர்த்தா 32%.
1,00,000 ரூபாய் இருந்தா 33,000 ரூபாய் கிட்டத்தட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் கிடைக்கும். நடக்குமா? தெரியல. அதனால என்ன, மனைவியின் மேல் உள்ள நேசத்தின் காரணமாக இஷ்டத்துக்கு மார்க்கத்தை கையில் எடுத்துட்டு நம்ம செய்யறோம். இது ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட், அதாவது ஹார்டான சப்ஜெக்ட்னாலும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் பிரிக்க போறீங்க, எதுவும் செய்ய போறீங்கன்னா மார்க்கம் என்ன சொல்லுது? 4 வசனங்கள் படிங்க, ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். சூரா நிசா 4வது சூரா 7வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். அதுக்கப்புறம் இதை பண்ணினீங்கன்னா சொர்க்கம் போவீங்களா நரகம் போவீங்களான்னு அடுத்த 2 வசனம். ஆனா அது சட்டத்தை சொல்லல. திரும்ப 4வது சூறாலேயே கடைசி வசனம் 176 வசனம். 4 வசனங்களை 4 தடவை 5 தடவை படிங்க. உங்களுக்கு என்ன, எது செய்யணும் எது செய்யக்கூடாது தெளிவாக விளங்கிவிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அல்ஹம்து சூறாவையே இன்னும் அர்த்தம் தெரியாம தான் இருந்துட்டு இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். மற்றது 2வது சூறையில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஹெவியான சப்ஜெக்ட். ஆனா ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். மனைவி அவளுக்கு எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்ட்டு மார்க்கம் சொல்லுது என்றால், கணவன் இறந்து விட்டான், நார்மலா கணவன் சொல்லக்கூடாது, இறந்தவர் விட்டு சென்றதில் மனைவிக்கு 4இல் 1 பங்கு 25% கிடைக்கும். எப்பன்னா கணவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால், கணவனுக்கு பிள்ளை இல்லை என்றால் 4இல் 1 பங்கு 25%. கணவனுக்கு பிள்ளை இருந்தால், அதாவது இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் 8இல் 1 பங்கு மனைவிக்கு கிடைக்கும். எவ்வளவு? 12.5% தான் மனைவிக்கு. ஆனால் நம்ம முழு சொத்தை எழுதிடுறோம். ஹராம். 12.5%. ஒருவேளை ஒரு ஆளுக்கு 2 மனைவி இருக்கு, 3 மனைவி இருக்கு, அப்ப ஆளுக்கு 8ல் 1 பங்கு வருமா? அவருக்கு பிள்ளை இருந்தாலும் கிடையாது. 8ல் 1 பங்கத்தான் பங்கு வச்சவங்க பிரிச்சுக்கிறாங்க. சரியா? அப்ப மனைவி இது தெரியுதா? 8ல் 1 பங்கு, 4இல் 1 பங்கு பிள்ளைகள் இல்லைன்னா. கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா கணவனுக்கு பாதி சொத்து மனைவியுடைய சொத்து போயிடும். மனைவிக்கு பிள்ளை இருந்தால் கணவனுக்கு 4/4 கிடைக்கும். 1/4 25% கிடைக்கும். சரியா? இப்ப தாய் தகப்பனுக்கு வந்துட்டோம்னா, இறந்தவருடைய ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், தாய் தகப்பனுக்கு என்னது? 6இல் 1 பங்கு தாய்க்கு, 6இல் 1 பங்கு தகப்பனுக்கு. ஆனா இதுல ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. ஆனா அதை சொன்னா இப்ப குழம்பிடும், அது வேண்டியது இல்லை. முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது என்னது? 6இல் 1 பங்கு தாய்க்கும் தகப்பனுக்கும். இதே பெண் மக்கள் மட்டும் இருக்கிறாங்க, 2க்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண் மக்கள் மட்டும், ஆண்கள் இல்லை. அப்ப என்ன அல்லாஹ் சட்டம் சொல்றான்? 3இல் 2 பங்கு 66.66%. ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தா பாதி சொத்து போயிருந்து அல்லாஹ் என்ன பண்றாங்க? இந்த 4 வசனத்துல மிக அழகாக தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டே சொல்றான், நீங்கள் தவறிழைக்காமல் இருப்பதற்காக இவ்வளவு பையினுல்லாஹு லக்கும் ஐயு இல்லு. நீங்க இல்லைன்னா தவறிழைப்பீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேடுறதே இல்லை. சரி, நம்மளுக்கு மார்க்கம் தெரிய வேண்டாம், குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம்? மார்க்கம் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, பண்றது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலும் மன இச்சையை பின்பற்றி விடுகிறோம், மறுபடியும் தொலைப்பு நேரிடும். கவனமாக இருங்கள். உயிருடன் இருக்கிறப்ப மார்க்கம் என்ன பண்ண சொல்லல? மகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு சொத்து எழுத சொல்லல. தரக்க 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 போய் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க. 10 முறை எல்லாம் இந்த 4 வசனத்துல சொல்றான். அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல அல்லாஹ் சொல்ல வருது இன்னொரு ஹதீஸ்ல வருது. எப்படி வருது அப்படின்னா, அன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ் இன்ன லி மாலம் வலதா, எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, செல்வங்களும் இருக்கு. வ இன்ன அபி, என்னுடைய தகப்பனார் யுரீது ஐ யஜ்தாக மாலி, என்னுடைய செல்வத்தை என் தகப்பனார் எடுத்துக்கொள்ள முற்படுகிறார். கம்ப்ளைண்ட் பண்றார் தகப்பனாரை பத்தி மகன். ஃபகால அன்த, நீயும், வ மாலுக்கல் அபி,
நீயும் உன் செல்வமும் உன் தகப்பனாருக்கு உரியது. தகப்பனார் பிள்ளைகிட்ட மகன் என்ன பண்ண வேண்டியதில்லை, பணம் கேட்டு எடுக்க வேண்டியதில்லை. ஆனா மகன் பாப்பா சோப்புல இருந்து பணம் எடுக்கிறது என்ன, அனுமதி வாங்கிட்டு தான் எடுக்கணும். சுபஹானல்லாஹ். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அவுலாதக்கும் மின் அத்யபு கஸ்பிக்கும் ஃபகுலு மின் அம்வாலிக்கும். நீங்கள் சம்பாதித்ததிலேயே சிறந்தது என்னன்னா உங்க பிள்ளைகளுடைய வருமானம், மகன்களுடைய வருமானம். நம்ம ஆனா வைக்கப்படுறோம், மகனுடைய சம்பாத்தியத்தை சாப்பிடுறதா நம்மள சொந்த காலில் இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அத்யபி கஸ்பிக்கும் ஃபகுலு மின் அம்வாலிக்கும். உங்களுடைய அவுலாத், உங்களுடைய மகன்களிடம் இருந்து நீங்கள் என்ன உண்ணுங்கள். கடைசியா ஒரே ஒரு ஹதீஸ், ஏன்னா டைம் கம்மியா இருக்கிறதுனால முடிக்கிறதுக்கு முன்னாடி, சாது அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, கால மரித்து மருதன் அஷ்ஃபைத்து மின்ஹு ஃபஆதானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண படுக்கையில அவ்வளவு பெரிய நோயுற்று நான் இருந்திருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய விசிட் பண்றாங்க, என்னைய பார்க்க வராங்க, ஜியாரத் பண்றாங்க. அப்ப யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன் கஸீரா, என்கிட்ட செல்வம் தாராளமாக இருக்கு, கஸீர். வலைஸ யரிதுனி இல்லா இப்னதி, என்னுடைய வாரிசுங்கிறது யாருமே இல்ல, ஒரே ஒரு மகன். நம்மளுக்கு தெரியும் ஒரு மகள்னா சட்டம் என்ன, மார்க்க சட்டம், பாதி சொத்து அந்த மகளுக்கு போகும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டம் கொடுக்குறாங்க, இல்லா இப்னதினோன ஃபஅஸத்தகு பிசுலூஸா, நான் 3/2 நான் சதக்காவாக தான தர்மமாக பண்ணலாமா சட்டம் கேட்கிறப்ப. எவ்வளவு 3/2 என்ன, 66%. அப்ப இவனுக்கு போக வேண்டிய சொத்து எவ்வளவு, அரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, காலெல்லாம் முடியும் செய்யக்கூடாதுன்றாங்க. அவங்களுடைய சொத்து தான், ஏன் சொத்தை ஏன் விருப்பத்துக்கு பண்ண முடியுமா, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. குல்து சத்திர பாதி கொடுக்கலாமாங்கிறாங்க. இப்பயும் மார்க்க சட்டத்தை நம்ம இங்க பொருத்தி பார்த்தோம்னா பாதி தான் அந்த பெண்மணிக்கு கிடைக்கணும், ஒரு மகள் தான். இப்பயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்களா அப்படின்னா என்ன சொல்றாங்க, பாலலா கூடாதுங்கிறாங்க. குல்து லான்னு சொன்னோம்னா குல்து ஃபசுலுஸா, 3/1 கொடுக்கலாமா. சாதி பின் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, கால அஸ்ஸுலுஸு வஸுலுஸு கஸீரா, சுலுசுமே அந்த 3/1 அதிகம்பா. யார் சொல்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னக சொல்லிட்டு ஒரு உபதேசமும் பண்றாங்க. இன்னக அன் தத்ருக்கு வ தத்ரக அக்னியா கைருல் லஹும் மின் அன் தத்ருகஹும் ஆதத்தன் யதகஃபுன் நாஸ். உன்னுடைய சந்ததியை செல்வச் செழிப்பாக விட்டு செல்வது சால சிறந்தது, மக்களிடம் அவர்களை கையேந்துவதை தவிர்ப்பதற்காக. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய வாரிசுகளுக்கு விட்டுட்டு போ, இந்த 3/1 அதிகம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, செல்வ செழிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு. அப்ப என்னது, இந்த சதக்கா பண்ணுவதாக இருந்தாலும் கூட, நம்ம சொத்தா இருந்தால் கூட 3/1 தான் அனுமதி. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. நான் சம்பாரிச்சேன் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், அப்படி பண்ணுனீங்கன்னா கூட என்ன சட்டம் வந்துடும். ஒருவேளை ஒரு ஆளு வசியத்து பண்ணி முழு சொத்தையும் கொடுத்துட்டாரு, பிள்ளைய மேல வெறுப்பு கொடுத்துக்கிறாரு, பிள்ளைய கேஸ் போட்டா 3/1 தவிர மீதம் என்ன பிள்ளைகளுக்கு வந்துடும். ஏன், மார்க்கம் அவ்வளவு ஸ்ட்ராங். ஈவன் நம்ம இந்திய சட்டம் கூட என்னது, மார்க்க சட்டத்தை தான் நமக்கு சொத்துரிமையை பொறுத்தவரை நம்மளுடைய சட்டம். ஆனா என்னது, நம்ம சட்டத்தை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, போக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா என்ன, நம்ம தயாரா இல்லை. திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வ மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் இறக்கியதின் படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவன் காஃபிர். வ மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யார் அல்லாஹ் இறக்கிய இந்த சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவன் ஸாலிம், அநியாயக்காரன். வ மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அவன் தான் தீயவன். அப்ப ஜமாத் கிட்ட
இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வந்தா நம்ம என்ன எதை கொண்டு தீர்ப்பளிக்கிறது? இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் வரா, அதெல்லாம் கிடையாது. மார்க்க என்ன சொல்லுது, முடிஞ்சு போச்சு. அது யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், மார்க்க தீர்ப்பை நீங்க பண்ணலன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ காஃபிர், நீ ஜாலிம், நீ ஃபாசிக் என்று அல்லாஹ் மிக கடுமையாக சொல்றான். இங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். யாருக்காவது சட்ட சம்பந்தமாக, அது சுன்னத்து ஜமாத் மக்களாக இருக்கலாம், தௌஹீத் மக்களாக இருக்கலாம், அல்லது வேற எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் வழிகாட்ட தயாராக இருக்கிறோம். மார்க்கத்தின் அடிப்படையில் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களே சிறந்த சமுதாயம் நீங்க தான். தஅமுருன பில் மஅரூஃபி, நன்மையை ஏவுவீங்க, வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பீங்க, வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வையும் நம்புவீர்கள் என்று. இன்ஷா அல்லாஹ் இது பெரிய சப்ஜெக்ட். ஒரு நாள் என்ன பண்ணலாம், இது சம்பந்தமாக யாருக்கும் கேள்வி இருந்தது என்றால் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். நமக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுவோம்? தெரியாததை நாங்க தெரிஞ்சு கேட்டு உங்கள்கிட்ட சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இது தவிர்த்து ஒரு சின்ன அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், அங்கிருந்து சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. பள்ளி மாச கட்டுமான பணிக்காக. இந்த வார ஜும்மா வசூல் முழுவதும் அவர்களுக்கு கொடுக்க இருக்குது. ஒரு சிலர் நீங்க பொருளாதாரத்தை கொண்டுட்டு வராம இருப்பீங்க, அவங்க அந்த ஜிபே பார்கோடு கூட காமிப்பாங்க. நீங்க ஜிபே கூட பண்ணலாம், பண்ணின உடனே அவங்க உடனே ரசீது கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை யாரும் கொண்டுட்டு வரலைன்னா வீட்டுக்கு போயிட்டு கூட என்ன பண்ணலாம், நிர்வாகிகளிடம் கொடுங்கள், அவர்கள் தக்க முறையில் அனுப்பி இன்ஷா அல்லாஹ் ரசீதையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி, அதே சமயம் இந்த வாரம் நம்ம நோன்பு சம்பந்தமாக ஒரு மஷூரா, அதாவது உறுப்பினர்கள் அவர்களுக்கு கூட நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. சனிக்கிழமை நாளைக்கு அல்லது நிர்வாகிகள் முடிவு பண்ணலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்றதா இருக்கிறோம். அந்த அறிவிப்பு உங்களுக்கு கரெக்டா எந்த டைம்ல எல்லாரும் இதுல கலந்துக்கிற முடியுமா, முக்கியஸ்தர்கள் எல்லாம் கலந்துக்க முடியுமாங்கிறத முடிவு பண்ணிட்டு டைம் அறிவிப்போம். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.